இசை விசால் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இசை விசாலுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விசால் அவங்க ஃப்ரெண்டை தேடி அங்கே போனதுக்கப்புறம் ஃபோனை எடுக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டேய் என்னடா ஃபோன் எடுறா, எவ்வளோ தடவை கூப்பிட்றா, ஏதாவது ஒன்று சொல்லுடாங்கிறாங்க. இல்லைடா அவளுக்கு ஃபோன் மட்டும் எடுத்து பேசவே கூடாது, அவள் கண்டிப்பாக அங்கே தான் வர சொல்லுவா. என்னோட வழி என்னங்கிறது அவளுக்குன்னு தெரியணும், நான் போக மாட்டேங்கிறாங்க. டே இது அம்மா செய்கிற ஃபங்க்ஷனடா, நீ போய்த்தானே ஆகணும். இசையை நீ எது வேணாலும் பேசிக்கோ, ஆனால் அம்மாவை எல்லாருமே நடிக்கும் தலைக்குனிய வச்சிடாதேன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இல்லைடா அது அவளுக்கு தான் தலைகுனிவு, எனக்கு இதில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராகவ் என்ன இசை எங்கே விசால் காணாங்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க, நான் அப்போ இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிட்டு போகிறாங்க. இப்போ விசால் எங்கே போயிட்டான், சரி இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ராகவ் ஃபோன் பண்ணுறாங்க. விஷால் ராகவோட ஃபோன் நம்பர் பார்த்துட்டு மறுபடியும் கட் பண்ணுறாங்க. என்னது கட் பண்ணுறானே, என்ன இசை பண்ணுறதுங்கிறாங்க. சரி விடுங்க நான் நேர்லேயே போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு போகிறாங்க இசை. விஷால் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. டேய் மச்சான், நீ அம்மாவை அவமானப்படுத்துகிற, எங்க பார் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா, முறைப்படி இதெல்லாம் செஞ்சே தான் ஆகணும். இது செய்யாமல் நீ இங்கே வந்து உட்காந்துக்கிட்டா மட்டும் விட்டுருவாங்கன்னு நினச்சியா, அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போய்டும், நீ இங்கேருந்து கிளம்புடாங்கிறாங்க. ஏன்டா உனக்கு என்னடா, நான் இங்கே இருக்கிறது ஏதாவது பிரச்சனையாக இருக்கா சொல்லு, நான் வேணா போயிடுறேன், ஆனால் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேங்கிறாங்க. என்னடா மச்சான் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இசையை பழிவாங்கிறதா நினச்சி நீ வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் அவமானப்படுத்த போறேடா, நான் சொல்கிறத சொல்லிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும், இதை பாருடா சம்பிரதாயம் முறைன்னு பொட்டு வைக்கிறது மெட்டி போடுறது இந்த மாதிரி விசேஷங்களெல்லாம் செய்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படியே திரும்ப திரும்ப செஞ்சாலும் எனக்கு பழைய ஞாபகம் தான் வருது. விஷால் அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் காலிங் பெல் அடிக்குது. ஐயோ இது அவளா தாண்டா இருக்கும். டேய் நான் போய் ரூமில் ஒளிஞ்சுக்கிறேன், நீ காட்டி கொடுத்துடாதடா, காட்டி மட்டும் கொடுத்துட்ட அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் ஆயிரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் விஷால் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரியலையே, ஐயோ இசையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறாங்க. கதவை திறந்ததும் இசை வெளியில் நிற்கிறாங்க. இவங்களை பார்த்ததும் அண்ணே அவர் இங்கே வந்தாரான்னு கேட்கும்போது இல்லை வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அவர் வந்தார்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களா, நிறைய தடவை நான் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அவர் ஃபோனே எடுக்கலை, நீங்கள் பண்ணி பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது நான் பண்ணாலும் அவள் எடுக்க மாட்டாமான்னு சொல்லிடுறாங்க. இது கேட்டதும் சரி அவர் எங்கேயாவது பார்த்தாவோ இல்லை வந்தாவோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இசை போனதுக்கப்புறம் வந்து டே விஷால் ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவள் பாவண்டா, அவள் முகத்தில் எவ்வளோ படபடப்பு தெரியுமா, பார்க்குறக்கே பரிதாபமாக இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ கிளம்ப வேண்டியதானுங்கிறாங்க. இதை பாருடா என்னை பார்த்தா பாவமா இல்லையா, அவ்வளோ அனுபவிக்கிட்டுண்டா, அப்போ தான் அவளுக்கு என்னோட வலி என்னங்கிறது தெரியும். எவ்வளவு தூரம் மண்டபத்தில் நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டேன்னு என்ன தெரியுமா, அந்த வலி என்ன வேதனை என்னங்கிறது அவளும் புரிஞ்சுக்கிட்டோம். சே ஒரே தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. இங்கே பார்த்தா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுபத்ரா பல்லவி கிட்ட போய் ராகவ வர சொல்லு, ஸ்ரீஜா வந்துட்டாலாம், இன்னும் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லவும், நான் போய் இப்போ கூட்டிகிட்டு வரேம்மா, கையோட கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி ராகவ ரூமுக்கு போய் அண்ணே ரெடி ஆயிட்டியா, அம்மா உன்னை இப்போவே கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வா அப்படின்னு சொல்லி கையோடு இழுத்துட்டு வராங்க. இசை படபடப்போடு ஓடி வராங்க. ராகு பார்த்துட்டு என்ன இசை அவன் எங்கே போயிட்டான்னு கேட்குறாங்க. எங்கேயுமே இல்லை, நானும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்கறாங்க. சரி நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ராகு மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது பல்லவி ஓடி வந்து அண்ணே அம்மா தான் வர சொன்னாங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாண்ணே, இசை அண்ணி நீங்களும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறா பல்லவி. ஸ்ரீஜாவையும் ராகவையும் ஜோடியாக உட்கார வச்சு ஃபங்க்ஷன் ஆரம்பமாயிருச்சு. தாலி பிரித்து கோர்க்கிற விழாவில் சில பேர்த்த தாலி கோர்க்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க. ஸ்ரீஜா அவன் வரமாட்டாண்டி, நீ அசிங்கப்பட்டு நிற்கத்தான் போகிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இசையோ வழி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரமாட்டாரா அப்போ வரமாட்டாரான்னு எதிர்பார்க்குறாங்க. வாசலை பார்த்துட்டே இருக்காங்க இசை. ஐயர் சொல்கிற மாதிரி சிந்தாமணி பக்கத்தில் இருக்காங்க. அந்த பழைய தாலியை எடுத்துகிட்டு இந்த மஞ்சள் கவுத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் கவுத்தை போட்டதும் அங்கே தாலியை கோர்த்து கொடுத்துருக்காங்க. அந்த தாலியை இந்தாங்க பாங்க இதை கழட்டிட்டு இதை போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கையில் கொடுக்குறாங்க. ராகவ் கோர்த்த தாலியை ஸ்ரீஜா கழுத்தில் போடுறாங்க. இதை பார், நான் உன் கழுத்தில் தாலி கட்டுன்னு நீ நினச்சிட்டு இருக்காத, எனக்கு இப்போ கூட வர்ஷினி தான் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரியும் வர்ஷினிக்கு நான் தாலி கட்டின மாதிரியும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்த காலத்துலேயும் உன்னையும் நான் மனைவியை ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஐயர் வந்து அங்கே மாலையை 2 பேரும் மாற்றி போட்டுக்கோங்கன்னு சொல்லி மாலையை கொடுக்குறாங்க. ராகவ் ஸ்ரீஜா 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. தாலிலையும் நெத்தியிலையும் குங்குமத்தை வைங்கன்னு சொல்லி ராகவ் கையில் குங்குமத்தை கொடுக்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவோம். சுபத்ரா கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஸ்ரீஜா ராகவ் 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சரி அடுத்த ஜோடியை வர சொல்லுங்கன்னு ஐயர் கூப்பிடும்போது இசை விஷால் இங்கே நீ மட்டும் வந்து நிற்கிற கூப்பிடுங்கிறாங்க. இல்லை அவர் கோயிலுக்கு போயிருக்காருன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. எது கோயிலுக்கு போயிருக்கானா, அவன் கோயிலுக்கு போகிற ஆளே கிடையாது, ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எனக்கு என்னமோ அவன் கோயிலுக்கு போகிற மாதிரியெல்லாம் தெரியலன்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சிந்தாமணி சொல்கிறா அப்போ அவன் எங்கே தான் போயிருப்பான்னு கேட்குறாங்க. இதை பாருங்கள், நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லியும் அவன் இந்த வீட்டில் இல்லை அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம், அவனுக்கு எதுவுமே பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சிந்தாமணி போட்டு உடைக்கிறாங்க. இந்த பக்கம் இசை ஐயோ இப்போவாவது வந்துட மாட்டாரா அப்படின்னு வாசலையே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏம்மா என்னாச்சு, நல்ல நேரம் போகிறதுக்குள்ளையா, பொண்ணையாவது வந்து உட்கார சொல்லுங்கங்கிறாங்க. சரிம்மா வாம்மா இசை நீ வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லவும் இசை மறுபடியும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வந்து உட்காடுறாங்க. இங்கே சிந்தாமணி ஒரே சந்தோஷத்துலேயும் கொண்டாட்டத்துலேயும் இருக்காங்க. ஆஹா இசை மட்டும் தனியாக உட்காந்து தாலி கட்டிக்க போகிறா, இது ரொம்ப பெரிய அசிங்கம் இவளுக்கு. விஷாலுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறது எல்லாத்துக்குமே தெரிகிற மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்ரீஜாவை பார்த்து சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க.
நல்ல நேரம் முடியிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. மாப்பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு ஐயர் அவசரப்படுத்துறாங்க. ஆளுக்கு என்னாச்சு, என்னாச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. சுபத்ரா, ஏன் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? இவன் இப்படி பண்றது சரியே இல்லைன்னு சொல்றாங்க விசாலோட அப்பா. சரிங்க, அவன் தான் எங்கேயோ வெளியில போயிருக்கிறதா சொல்றாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணலாங்கிறாங்க சுபத்ரா. எனக்கு என்னமோ அவன் வரமாட்டான்னு தான் தோணுது. அவன் வரமாட்டாங்கிறாங்க சிந்தாமணி. எது வரமாட்டாரா? ஏம்மா அப்படின்னா, இல்லைன்னா இந்த முகூர்த்தத்த இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? அவர் வரலைன்னா இந்த ஃபங்ஷனை எப்படி செய்யறது? இன்னொரு நாள் வச்சுக்கலாங்கிறாங்க. இன்னொரு நாளெல்லாம் வேண்டாம். இதோட முடிச்சுக்க வேண்டியதான்ங்கிறாங்க சிந்தாமணி. அடச்சி, இவ ஒருத்தி ஏன் தான் இப்படி கசக்கு முசுக்குன்னு பேசிட்டு இருக்காளோ? கொஞ்சம் பேசாம அமைதியா இரு சிந்தாமணின்னு அவங்க அண்ணா திட்டுறாங்க. மனசுக்குள்ளேயே நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அடியே தெரியாதனமா உன் கழுத்துல ஒரு தடவை தாலி கட்டிட்டான். திரும்ப திரும்ப உன் கழுத்துல தாலி கட்ட அவன் என்ன முட்டாளா? வரவே மாட்டான். நீ தனியா உட்காந்து அசிங்கப்பட்டடி அப்படின்னு மௌனமா நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா. வரமாட்டான்னா வரமாட்டான். அவனுக்கு இதுல உடன்பாடு இல்ல. அவன் கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லைன்னு சிந்தாமணி சொல்லவும், அத்தை கொஞ்சம் வாய மூடுறீங்களா? அவன் கண்டிப்பா வருவான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராகவ். இவ்வளவு நேரம் ஆகியும் அவன் இன்னும் வரல அப்படின்னா அவனுக்கு இதுல விருப்பம் இல்ல. கண்டிப்பா வரப்போறதும் இல்ல, வரவும் மாட்டான் அப்படின்னு சிந்தாமணி அப்படி உளறி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி வாய மூடல. கரெக்டா விசால் பைக்கை நிறுத்திட்டு வெகு வேகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துதான் அங்க இருந்த இசைக்கும் ராகவுக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? ஏன் மாப்பிள்ள இவ்வளவு நேரம் அப்படின்னு ஐயர் கேட்குறாங்க. கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வரக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, ரொம்ப போய்கிட்டே இருக்கு. நீங்க போய் பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் மாட்டிக்கிட்டு சீக்கிரம் வாங்கன்னு ஐயர் சொல்றாங்க. விஷால் ரெடியாகி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் சரி பொண்ணுக்கு பக்கத்துல உட்காருங்கங்கிறாங்க. விருப்பமே இல்லாம உன் பக்கத்துல உட்கார வேண்டியதா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு உட்கார்றாங்க விஷால். இருந்தாலும் இசை சிரிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்து சந்தோஷப்படுறாங்க. வேற தாலியை போட்டு பழைய தாலியை எடுத்துட்டு தாலி கோர்த்த செயினை விஷால் கையில கொடுத்து, இந்தாங்க இது பொண்ணு கழுத்துல போடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது மாலையை மாத்திக்க சொல்றாங்க. மாலை மாத்தின கையோட மாங்கல்யத்துக்கு குங்குமத்தை வச்சு விடுங்கன்னு சொல்லி குங்குமத்தையும் கொடுக்குறாங்க. இதையும் விஷால் சந்தோஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த இசை ரொம்ப சந்தோஷத்துல, அப்பாடா நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லார் முன்னாடியும் என் மானத்தை மரியாதையும் காப்பாற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த சந்தோஷம் இல்லையே, இஷ்டமே இல்லாம இப்போ உன் பக்கத்துல உட்கார வேண்டியதா போச்சு. அன்னைக்கு தெரியாதனமா உன் கழுத்துல தாலி கட்டினா, ஆனா இன்னைக்கு தெரிஞ்சே இஷ்டமே இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டின்படி போய் ஆயிப்போச்சு. இதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மானால தான் நான் இன்னைக்கு உனக்கு தாலி கட்டி வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா எனக்கு நான் இஷ்டப்பட்டு கட்டினதான்னு மட்டும் நீ நினைச்சிடாத அப்படின்னு விஷால் சொல்லவும், எப்படியோ இந்த ஜென்மத்துல நீங்க தான் புருஷன், நான் தான் பொண்டாட்டி அப்படின்னு சந்தோஷமா சிரிக்க சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு சிரிப்பு வராதுங்கிறாங்க. ஐயர் சொல்றாங்க, என்ன சார் இப்படி உம்முன்னு இருக்கீங்க, சிரிச்ச சந்தோஷமா அந்த குங்குமத்தை வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஷால் சிரிக்கிறாரு. இசையும் சிரிச்சு அங்க இருந்த எல்லாருமே சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. இதை மட்டும் வேண்டா வெறுப்பா எது நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு, விடக்கூடாது, இவங்க 2 பேர்ட்டையும் சேர்ந்து வாழவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சிந்தாமணியை தனியா கூப்பிடுறாங்க. சிந்தாமணியும் வந்து நிக்கிறாங்க. என்னடி ஸ்ரீஜா, நீ நினைச்சது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. நீ என்னென்னோ நினைச்சியோ அதெல்லாம் இப்ப எப்படி நடந்துருச்சு பாத்தியா? விஷால் வரமாட்டான்னு சொன்னேன், ஆனா கரெக்ட் டைமுக்கு வந்து நின்று இசை கழுத்தில் தாலி கட்டிட்டானேங்கிறாங்க. அவன் தாலி வேணா கட்டியிருக்கலாம், சம்பிரதாயப்படி நடக்க போற சாந்தி முகூர்த்தம் எதுவும் அவனுக்கு நடக்க போறது இல்லை பாருங்கங்கிறாங்க ஸ்ரீஜா. ஏய், அதில் உன்னால் என்னடி பண்ண முடியும்? அதான் விஷால் இசைக்கழுத்தில் தாலி கட்டிட்டான். 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா எப்படி கெக்கலக்க போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க பாரு. இப்போ கூடவா உனக்கு தெரியல? அவங்க 2 பேரும் மனசளவில் ஒத்துமையாக சேர்ந்துட்டாங்கடி. இனிமே நீயோ நானோ நினச்சா பிரிக்க முடியாது போல இருக்குதுங்கிறாங்க சிந்தாமணி. அப்படியெல்லாம் இல்லை, கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து காட்டத்தான் போகிறேன், அதையும் நடக்கத்தான் போகுது பாருங்க இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.